வணக்கம். இது வைக்கிற இருந்து நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ராகி இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் ராகி எடுத்திருக்கேங்க. ஒரு வாணலில் ஒரு டம்ளர் மாவாக போட்டு வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இது வந்து நல்லா சூடேற வரலும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் ராகி மாவு அளந்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 3 டம்ளர் ராகி மாவு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மாவுங்க இது. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க தண்ணி. அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த ராகி மாவு கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து இந்த ராகி மாவில் ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கலாங்க. இந்த அரிசி மாவை ஏன் சேர்த்துறோன்னா இது வந்து ஒரு பைண்டிங்காக தாங்க சேர்த்துறோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. சூடாக இருக்கும்போது நம்மளால் பிசைய முடியாது, அதனால் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இது ரொம்ப கொலக்கொலான்னு மாவு பிசைஞ்சிட்டா நல்லா வராதுங்க. இடியாப்பமும் வந்து கொலக்கொலான்னு இருக்கும். ஒரு டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்குங்க அளவு. வைகரை வண்ணங்கள் சொல்லிட்டு நமது கோலம் சேனல் ஒன்று இருக்குங்க. நீங்கள் போய் அதையும் பாருங்கள். நம்ம போடுற கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இடியாப்ப உலக்கு எடுத்துக்கலாம். அதில் தட்டு போட்டுக்கிட்டு இடியாப்பம் புளிகிற அந்த நைஸாக இருக்க தட்டு போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு எண்ணெய் தடவிக்கலாம். உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளிஞ்சிக்கிட்டு இப்போ மாவை எடுத்து அந்த உலக்கில் போட்டுக்கிட்டு இப்போ புளிஞ்சிக்கலாங்க. இந்த இட்லி தட்டில் நல்லா புழிஞ்சிக்கிட்டு இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரலும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால், குருமா இதெல்லாம் நல்லாயிருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் துருவி போட்டுக்கிட்டு கூட வந்து வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. அதோட காரத்துக்கு வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு தனித்தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக தனியாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வருது தனித்தனியாக. இப்போ சூப்பரான ராகி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.